இந்த பொம்மலாட்டம், அரசியல் பொம்மலாட்டத்தை வைத்திருப்பது முழுக்க முழுக்க பாஜக, RSS. அதிமுகவை உடைத்ததும் RSS தான். முன்னால கவர்னர்களை விட்டு கையை கோக்க சொன்னதும் அவங்கதான், கையை விரித்து விட்டதும் அவங்கதான். செங்கோட்டையன் இன்னைக்கு அமித்ஷா பார்க்க போயிருக்கிறாரு. அதிமுக எல்லாருமே பாஜகவில் மேலிடம் அப்படிதானா? இது முழுக்க முழுக்க இந்த பொம்மலாட்டம், அரசியல் பொம்மலாட்டத்தை வைத்திருப்பது முழுக்க முழுக்க பாஜக, RSS. இதை ஆரம்பத்திலிருந்து நான் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறேன். மற்றவர்கள் இப்போதுதான் கொஞ்சம் சொல்றாங்க. ஏன்னா யார் சரியாக செய்து விட்டீர்களான்னு கேட்கறதுக்கு கணக்கு சொல்றதுக்கு போயிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இது முழுக்க முழுக்க பிஜேபி அதிமுகவை உடைத்ததும் RSS தான். முன்னால கவர்னர்களை விட்டு கையை கோக்க சொன்னதும் அவங்க தான், கையை பிரித்து விட்டதும் அவங்க தான். ஆகவே இன்னும் அவர்களுடைய பின்னால் வேண்டியது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இப்போ கூட நாங்கள்லாம் கட்சியில் ஒன்று சேர்றோம்னு சொல்கிறாங்க. ஒரு கட்சியில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கலாம், அதுக்கு அது உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த முயற்சி எடுக்கிறது எதுக்காக? இயக்கம் எம்ஜிஆர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பலமுறை ஆட்சியை அமைத்திருக்கிறது என்பதுதான் நோக்கமாக இருந்தால் இவர்கள் சுதந்திரமாக சிந்தித்து சுதந்திர ஆசையோடு இவர்கள் ஒன்று சேர வேண்டும். இப்போ இவர்களை பிரிப்பது யாரோ அவர்கள் தான் இணைக்க சொல்லுகிறார்கள். எதற்காக இணைக்க சொல்லுகிறார்கள்? ஒட்டுமொத்தமான அடிமை சாசனம் தங்களுக்கு வந்தால் ஆட்சியை நாங்கள் திமுக ஆட்சியை விரட்ட முடியும் சொல்றாங்க. திமுக ஆட்சியை ஒழிப்பதற்காகத்தான் இது என்று சொன்னால் அது அல்ல. இன்னும் கேட்டால் உங்களுக்கு ஒரு தகவல் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். முதல் முறை வெற்றி பெற்ற உடனே அடுத்தபடியாக எம்ஜிஆர் அவர்கள் திரு சோலை மூலமாக என்னிடத்தில் தகவல் கொண்டு அனுப்பினார். ஏதோ வேகமாக எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது, அதனால் நாங்கள் கட்சி பிரிஞ்சோம். இப்போ இணையணும், 2 பேரும் ஒன்றா இருக்கணும், கலைஞர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொல்லி என்னை அழைத்து 1 மணி நேரம் பேசுகிறார். பேசி கலைஞரிடம் சொல்லுங்கள் சொன்னார். கலைஞர் எதிர்கட்சி தலைவர், இவர் முதல்வர். 9000 போட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நான் போய் சொன்னேன். உடனே கலைஞர் கொஞ்சம் தயங்கிட்டு சொன்னார், ஏற்கனவே ஒரு முறை இது முறை சொன்னார், ஏமாத்தினார், நீங்கள் 2வது ஒரு தடவை உங்களை ஏமாத்துறாரான்னு கேட்டார். இல்லை ஏமாத்தலை, அவர் சொல்லுவது ரொம்ப உண்மையாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்துல பேசிவிட்டு சொல்லுங்கள் சொன்னார். இதை நான் வெளியிடுறேன், சோலை வெளியிட்டிருக்காரு. இது முதல் தடவை வெளியிடல, இது அவர் இருக்கும்போது முதல் முறை வந்த உடனே. 2வது உடனடியாக நாம் எல்லாம் சேர்ந்தா கட்சி தொண்டர்கள் உடனே அவங்க இணைய மாட்டாங்க. அதனால் சில மாதங்கள் பேசி ஒன்றா இருக்கணும், நம்ம ஒருத்தருக்கு விமர்சனம் செய்ய வேண்டியில்லைன்னார். அதுக்கு ஒப்புக்கொண்டார் யார்? கலைஞர் அவர்கள். எதிர்கட்சி தலைவராக பட்ஜெட் உரையில் கூட அவர் அதை ஒத்த எதிர்த்து பேசலை. ஆனால் இதை தெரிந்த டெல்லி, அன்றைக்கும் டெல்லி அப்படிதான். டெல்லி உடனே இவர்கள் ஒன்று சேரக்கூடாது, இந்த கட்சியை உருவாக்கினதே டெல்லி தான். அந்த கட்சியை அது தெரியும் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இந்த கட்சி மறுபடியும் உடனே இருந்தால் தான் நமக்கு வசதி என்று அன்றைக்கும் அந்த டெல்லி நடத்தது. இன்றைக்கு இன்னும் அதிகமாக இருக்குது, தேவை இருக்குது. அன்றைக்காவது அவங்க காலு ஊன்றாங்க ஏற்கனவே. இன்றைக்கு இந்த கட்சி எப்பவும் காலு ஊன்றவே இல்லை. ஆகவே RSS இந்த திட்டத்தை நடத்துகிறது. ஆகவே தான் இது யாருக்கு வேணா சொல்லட்டும், எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லட்டும், அல்லது மற்ற எதுக்கு அவர்கள் பயன்படுவார்கள் சொல்லட்டும். ஆகவே இது அரசியல் என்பதற்காகவோ அல்லது ஒரு கட்சி பலமடைய வேண்டும், ஒற்றுமை அடைந்து ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்வது மொத்தமாக நாங்கள் உங்களிடத்தில் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடு என்று சொல்லுவோம். நன்றி, வணக்கம். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டால் யாரை ஏற்றுக்கொள்றதுங்கிறதெல்லாம் பற்றியும் இல்லை. அவர் ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்கலைங்கிறத பற்றியும் இல்லை கூறாமல். அதை அவர் உருவாக்கினவர் அவர் தானே. உருவாக்கும் போது அப்போ போய் அவர் இடத்துல இருந்தார்ல. ஆகவே நான் அதை பற்றி கருத்து சொல்கிறதே இல்லை. 2வது எனக்கு தினகரன் மேலே இருக்கிற ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டால், அண்ணா இருந்திருந்தால் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாருங்கிற அளவுக்கு போயிட்டார். ஆகவே அவர் கொள்கையை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையான வெற்றி வாய்ப்பு, கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அது உண்டு. அது உள்ளங்கை நெல்லிக்கனி.